இந்த விழா கம்பியோட டீ வேண்டது கொடுக்கணும். டீ வேண்டது கொடுக்கணும்.
அருமையான பக்கமேலும் அருமையான ஒளிபெருக்கி அருமையான ஊர் அருமையான மக்கள் அப்படி இருந்துட்டாலும் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி 1000 கண்ணுடையால் மஞ்சள் நிறத்திலகி என் தாயான முத்துமாரியம்மனை வணங்கிட்டு பிறகு கதை படிக்க போவோம். அங்காளம்மா எங்கள் செங்காலம்மா மங்கள பொங்கிட மனதில் வந்திட மாரியம்மா கருமாரியம்மா கருமாரியம்மா அங்காளம்மா எங்கள் செங்காலம்மா அங்காளம்மா எங்கள் செங்காலம்மா மங்கள பொங்கிட மனதில் வந்திட மாரியம்மா கருமாரியம்மா கருமாரியம்மா அங்காளம்மா எங்கள் செங்காலம்மா சிங்காரி ஒய்யாரி செம்பவல்ல கருமாரி சிங்கத்தின் மீதேறி பவனி வரும் ஓங்காரி சிங்காரி ஒய்யாரி செம்பவல்ல கருமாரி சிங்கத்தின் மீதேறி பவனி வரும் ஓங்காரி மஞ்சளிலே நீராடி நெஞ்சினிலே உறவாடி தத்தமிட்டு வந்தோமடி கெஞ்சுகிறோம் உன்னையடி அங்காளம்மா எங்கள் செங்காலம்மா அங்காளம்மா எங்கள் செங்காலம்மா தாகத்திலே நீ அமர்ந்து காத்து தரும் மலர்காலம் நாயகியே உன்னை கண்டால் நாவில் வரும் ஓங்காரம் தாகத்திலே நீ அமர்ந்து காத்து தரும் மலர்காலம் நாயகியே உன்னை கண்டால் நாவில் வரும் ஓங்காரம் பாசமெனும் மலரெடுத்து ஆசையுடன் மாலை தொடுத்து நேசமுடன் தூங்க வந்தோம் மாசில்லாத மாரியம்மா அங்காளம்மா எங்கள் செங்காலம்மா மக்கள் பொங்கிட மனதில் வந்திட மாரியம்மா கருமாரியம்மா கருமாரியம்மா பெண்களிலே சந்தனம் எடுத்து மஞ்சளுடன் குங்குமம் சேர்த்து பன்னீருடன் அபிஷேகம் செய்ய வந்த மாரியம்மா பெண்களிலே சந்தனம் எடுத்து மஞ்சளுடன் குங்குமம் சேர்த்து பன்னீருடன் அபிஷேகம் செய்ய வந்த மாரியம்மா அன்னையாக நீ இருந்து அருள் என்னும் பாலை தந்து இன்பமுடன் வாழ வைப்பாய் இன்பத்திலே மாரியம்மா அங்காளம்மா எங்கள் செங்காலம்மா மக்கள் பொங்கிட மனதில் வந்திட மாரியம்மா கருமாரியம்மா 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 பிறப்பு கண்ட பெரியவர்களுக்கும் நல்வழி நடத்தும் என் தாய்மார்களுக்கும் மதிப்பு மரியாதைக்குரிய நாடகக்கலை ரசிகர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்படன கருதப்படும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் பள்ளி பயிலும் மாணவ செல்வங்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் என்னுடன் பிறவா சகோதர சகோதரிகளுக்கும் பிலாமணி சிறப்பித்து தரும் அத்தனை அன்பு நல்லுள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் முத்தான முதற்கன் வணக்கங்கள் பல அப்படி இருந்துட்டாலும் அந்த அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகியை வணங்கினாலும் அந்த ஆறுபடை வீடு கொண்ட கண்ணன் கரவன் கதிர்வலன் கார்த்திகேயன் சரவண சரவண பகவான் தாழ் பண்ணுகின்றேன் என் அப்பன் முருகபெருமான வணங்கணும் இல்லையா வெட்டிக்கார தம்பி ஓ தம்பி தானே தம்பிதான். அதனால யார வணங்கணும் முருகபெருமான வணங்கணும் இல்லையா வணங்கிடுவோமா வணங்குங்க வணங்குங்க. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வெளியாடும் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா
காளிச்சாமி கோனாருக்கும் மலையாளத்தாளுக்கு பிறந்த பொண்ணு நான். எனக்கு முன்னாடி ஒரு அண்ணனுங்க இல்லை, 2 அண்ணனுங்க இல்லை, 7 அண்ணனுங்க. 7 அண்ணனுங்களுக்கு அப்புறம் 8ஆவதா பிறந்த ஒரே ஒரு பெண் பிள்ளை என்பதால வெள்ளையம்மான் பெயர் வச்சு சீரோடும் சிறப்போடும் வளர்த்துட்டு வராங்க. எப்படி வளர்த்துட்டு வராங்க? யார் அந்த புள்ள? நான் தாங்க. நீங்க தானா? ஆமா. சரி. ஏன் நான் தான் வெள்ளையம்மாளவா? ஏன் இப்படி கேக்குறீங்க? என்னை பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு எல்லாம்? நீங்க வெள்ளையம்மா மாதிரி தான் இருக்கீங்க. அப்படியா? 1.5 கிலோ பவுடர் பூசினா வெள்ளையம்மா மாதிரி தான் இருப்பீங்க. ஏங்க இவ்வளவு கம்மியா சொல்றீங்க? 4 மணி நேரமா பவுடர் போட்டுட்டு இருக்கேன். 1.5 கிலோ தான் நான் போட்டிருப்பேன். அதானே முட்டப்பா ஏத்திடுறது. காலையில போய் பாருங்க யார் யார் பேக்ல எல்லாம் பவுடர் காணாம. 4 கிலோ பவுடருக்கு மேல போட்டாச்சு இல்லையா? இருந்துட்டாலும் அப்பெல்லாம் போட்டா தானே வெள்ளையம்மா நம்புறீங்க. அப்படியுமே வெள்ளையம்மாவான்னு கேக்குறீங்களே. ஏன் மச்சான்? பெட்டிக்கார மச்சான். ஆத்தி. ஆஹா. நான் எந்த சொத்தை விக்கணும்? ஏன் சொத்து பத்தெல்லாம் விக்கணுமா என்ன? அப்படி இருந்துட்டாலும் 2ஆவது பொம்பளை பிள்ளையா இருக்கும், 3ஆவது பொம்பளை பிள்ளையா இருக்கும். 7 பொம்பளை பிள்ளைங்க. 7 பொம்பளை பிள்ளைல 7 பொம்பளை பிள்ளைல நீ ஏமா உங்க வீட்ல இருக்கிறது எங்களுக்கு எப்படிமா தெரியும்? கேட்கணும்ல. என்னது 7 பொம்பளை பிள்ளையா? முதல்ல ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னேன்ல, இப்ப பொம்பளை பிள்ளைன்னு சொல்றேன்ல, என்னன்னு கேட்கணும். அதனால பொம்பளை பிள்ளையா இருக்கும் பொம்பளை பிள்ளையா இருக்கும்னு 7 பேர் ஆம்பளை பிள்ளையா பிறந்துட்டாங்க. 7 பேர் ஆம்பளை பிள்ளை. உங்க வீட்ல எல்லாம் எத்தனை பேருங்க? எங்க வீட்ல நாங்க 5 பேர் தான் பிறந்தோம். 5 பேரா? 3 ஆம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை. அதையும் மறந்து வச்சுக்கொண்டுலாம்ல. அதெல்லாம் எல்லாம் காலி. நீங்க ஒரு ஆளு எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டாங்க. பார்த்தாலே தெரியுது. கிட்டத்தட்ட 7 பேர் ஆம்பளை பிள்ளைங்க பிறந்துட்டாங்க இல்லையா? ஆம்பளை பிள்ளைங்க பிறந்ததுனால பெண் பிள்ளையே இல்லை அப்படின்ட்டு வரத்தாலையும் தவத்தாலையும் எத்தனை வருஷம் தவம் இல்லையா? தவத்தாலையும் வந்து பெற்றெடுத்த பெண் குழந்தை என்பதால கஷ்டங்கள் தெரியாம கவலைகள் தெரியாம மாட மாளிகை கோட கோபுரம் தங்க ஆபரணங்கள் பட்டாடைகள் மெத்தைகள் அரண்மனைகளை அமைத்து கொடுத்து நாளொரு வண்ணம் பொழுதோடு மேனியில் சீரோடும் சிறப்போடும் வளர்த்துட்டு வராங்க. எப்படி வளர்த்துட்டு வராங்க? சீரோடும் சிறப்போடு வளர்த்துட்டு வராங்க இல்லையா? அதனால கஷ்டத்தோட வளர்த்திருந்தா நமக்கு கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். கஷ்டமே தெரியாம வளர்த்ததுனால அண்ணங்க பேச்ச கேட்கறதே இல்லை. என்ன சொன்னாங்க அப்படின்னா, போய் வீட்டு வேலை பாரு, ஆடு மெய் மாடு மெய்ன்னு சொல்லிருந்தா சரி. பள்ளிக்கூடத்துக்கு போக சொன்னாங்க ஐயா. கஷ்டமான வேலை. நல்ல விஷயமா? நீங்க எல்லாம் பள்ளிக்கூடம் போயிருந்தா ஏன் இங்க வந்து உட்கார போறீங்க? அதனால நானும் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்க 7 பேர் நாண்டுகிட்டு செத்தாலும் சரி. யாரு? நாங்களா? நீங்க இல்லைங்க, என் அண்ணங்களை சொல்றேன். அண்ணங்க 7 பேரையும் சொன்னேன். உங்களை சொல்லுவேனா? நீங்க சொன்னா மட்டும் நான் போய் தொங்க இல்ல. மச்சானா இருந்தா என்ன, வேறையா இருந்தா என்ன? அதனால நான் தொங்குன்னு சொன்னா நீங்க என்ன போய் தொங்குவ போறீங்க? அதெல்லாம் இல்ல. என் 7 அண்ணனுங்களையும் சொன்னேன் நானு. நீங்க வந்து 7 பேர் நாண்டுகிட்ட செத்தாலும் சரி, தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்குனாலும் சரி. என்ன பண்ணுவேன்? நீங்க சொல்ற பேச்சை நான் கேட்கவே மாட்டேன். எனக்கு ஏன் நான் பள்ளிக்கூடம் போகணும்? சொத்து சுகம் இல்லையா? காசு பணம் இல்லையா? நகை நட்டு இல்லையா? வீடு வாசல் இல்லையா? எல்லாமே தேடி வச்சிருக்கீங்க இல்லையா? அப்புறம் எதுக்காக நான் பள்ளிக்கூடம் போகணும் அப்படின்னு கேட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டாங்க. படிச்சு பாலா போறதை விட ஆடு மேய்ச்சி ஆளாகிறேன்னே, ஆட்டுக்குட்டியை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம் இல்லையா? என் தங்கச்சி மனசு வச்சுட்டா ஒரு போதும் மனசை மாத்திக்க மாட்டா அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் சொன்னது மாதிரியே ஆட்டுக்குட்டிங்களை வாங்கி கொடுத்தாங்க. வீட்டை சுத்தி எவ்வளவு பில்லு இருக்கு இருக்குல்ல? இருக்கா? வீட்டை சுத்தி எவ்வளவு பில்லு இருக்கு, எவ்வளவு வயக்காடு இருக்கு இல்லையா? அதெல்லாம் விட்டுவிட்டு எதற்காக அந்த வெள்ளமில்ல காட்டுக்கு போகணும்? போனோமா, ஆட்டை மேய்ச்சமா, வீட்டுக்கு வந்தமான் இருக்க கூடாது. அங்கதாங்க ஒரு அதிசயம் நடந்துச்சு. என்ன அதிசயம்? அப்படின்னா இல்லங்க, அங்கதான் அவரை அங்கதாங்க அவரை பார்த்தேன். அவங்க பாத்தியா? அவரு அவக்கெல்லாம் சொல்லல. யாரு பாக்குறது? நான் பார்த்தா போதுமா? பாவியல எப்ப எப்பண்டதான் இருக்கிறீங்க? இருக்கட்டும், உங்களை அவுக்க சொல்லலைங்க. நீங்க அவுத்தா யாரு பாக்க? எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. பாவம் இருக்கிற 1-2 பேரும் 1 மாசத்துக்கு போய் முடியாம படுத்துருக்கட்டும். விரட்டல அது விரட்டலாம் இல்ல. காலையில வீட்டுக்கு போய் எவ்வளவு வேலை இருக்குது. நம்மள மாதிரி அவங்க இருந்துட்டாலும் அப்படியெல்லாம் வந்து சொன்னது மாதிரியே வாங்கி கொடுத்தாங்க இல்லையா? அவர் யாரு அப்படின்னா, மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை ஆனமலை ஒத்தக்கடை அருகாமையில் இருக்கும் செட்டாம்பட்டி அருகில் இருக்கும் சக்கம்பட்டி கல்லன் மகன் பெற்றிருந்த வெள்ளைச்சாமி என்பது அவரது பேரு. மாடபடி வீரனா, கோயிலாட்ட வீரனா, காடை வீட்டுக்காரராம். அப்படிலாம் பெயர் பெற்றிருந்தாலும் எதற்காக வெள்ளமில்ல காட்டுக்கு வரணும்? விதி யாரையும் விடாது இல்லையா? சனியை எங்கே போனாலும் துறக்குது நம்ம பின்னாடியே. விடுவேனாங்க, அப்பயும் சொன்னாங்க. எங்க போனாலும் இந்த வெள்ளங்க வந்து உன்னை விட்டு விலகாதுன்னு. கேட்டேன் நானு. வீட்டுல நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்கிறாங்க. போன் பண்ணி நான் கௌதம் பேசுறேங்கிறாங்க.
எப்படி எல்லாம் பேரை மாத்தி பேசுறாங்க. இந்த தனி நிலையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி காலம் நடுறது? அதனால ஜோசியர் சொன்ன மாதிரி நான் கேட்கவே இல்லைங்க. போன இடமெல்லாம் தேடி வருது. போனமா ஆட்ட மேய்ச்சமா வீட்டுக்கு வந்தமான் இருக்க கூடாது. அங்க எதுக்காக வந்தாரு அப்படின்னா வெள்ளச்சாமி சொன்னது மாதிரி விதி யாரையும் விடாது இல்லையா? விதி வந்து என் கூட சேர்த்து வைக்கணும்னு இருக்கும்போது நான் எங்க இருந்தேன்? வெள்ளமலைக்காட்டுல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன் இல்லையா? அதனால வந்தமா வேட்டையாடணுமா வீட்டுக்கு போனோமா இல்லமா கருப்பை கட்டி வச்சிருக்க கல்லுக்கட்டு ஒரு அன்னைக்கு தண்ணி குடிக்க வந்தாரு. நான் பக்கத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். ரெண்டு பேரும் ஒருவரோடு சந்திச்சுக்கிட்டோம். சந்திச்சது மட்டுமல்ல அறிமுகம் செஞ்சுக்கிட்டோம். சந்திச்சுக்கிட்டோம். சந்திப்பு அப்படின்னா ரெண்டு பேரும் ஒருவரை பார்த்துக்கிட்டோம். பார்த்தது மட்டும் இல்லாம நான் தான் வெள்ளையம்மா அவர் தான் வெள்ளச்சாமின்னு சொல்லி அறிமுகம் செஞ்சுக்கிட்டோம். அறிமுகம் செஞ்ச உடனே அவர் மேல எனக்கு அப்படி ஒரு காதலுங்க, அப்படி ஒரு ஆசைங்க. ஆமாங்க, 5 வயசு அறியா பருவம் இல்லையா? கையில வெள்ளம் போட பார்த்தோன்னா அப்படி ஒரு அழகு, அழகுக்கே அழகு சேர்க்கிற மாதிரி ஒரு அழகு. கையில வெள்ளம் போட பார்த்தோன்னா அப்படி ஒரு கம்பீரம். பார்த்த நிமிஷமே மனசை பறி கொடுத்துட்டேன். எனக்கு மட்டும் அவர் மேல ஆசை இருந்தா போதுமா? அவருக்கு இருக்க வேண்டாம்? அப்ப காத்துட்டு இருந்தப்ப என்ன பண்ணினாரு அப்படின்னா, ஒரு நாள் வந்து அடியே வெள்ளையம்மா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை காதலிக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாருங்க. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்துட்டாலும் என்னைக்காவது நான் பெரியவளானோன்னு. அப்ப அந்த வயசு காதல்ல ரெக்க கட்டி பறக்குறீங்க? ஆமாங்க. சரி, 5 வயசுல சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஏன்னா 60 வயசு ஆயிடுச்சுல்ல. யாருக்கு? 60 வயசு ஆச்சுல்ல. ஆமா, இனிமே சொல்லி புரிய வைக்க முடியுமா? ஆண்டவா, யாருக்கு வயசு கூட இருக்கு நீயே பாத்துக்க. ஆமா, நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. அதனால வெளியில சொல்லிட வேண்டாம். அப்படிலாம் இருந்ததுனால அப்படி வந்து ஆசை பாசம் எல்லாம் இருந்துருச்சு இல்லையா? என்னைக்காவது நான் பெரியவளானோட என் அண்ணன் என்ன பண்ணுவாங்க? தடுக்கலைங்களுக்கும் இந்த மூதேவிங்களுக்குமா பிடிச்சு கட்டிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? 2ஆம் நாள் எனக்கு பிடிக்கல மாப்பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துருவோம். இது தேவையா? கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? யார பண்ணிக்கணும்? சரிதே, காலையில பதில் சொல்லுவாங்க. அதனால இருந்துட்டு இல்ல சொல்ல வேண்டியவங்க சொல்லுவாங்க, நீங்க காலையில தெரிஞ்சுக்கங்க. அப்படி இருந்துட்டாலும் இது மாதிரி ஏதாவது ஒரு மூதேவிக்கு பிடிச்சு கட்டி வைப்பாங்க. நமக்கு தேவையா? அதையே நம்ம நேசிக்கிறவரா இருக்கக்கூடாது, நம்மள நேசிக்கிறவரா இருக்கக்கூடாதுன்னு மனசை மாத்திக்கிட்டது மட்டும் இல்லாம 2 பேரும் சத்தியம் செஞ்சது மாதிரி வாழ்ந்தாலும் ஒருவராக வாழ்வோம், இருந்தாலும் ஒருவராக இருப்போம்னு சொல்லி மனசை மாத்திக்கிட்டு எப்படி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா, செவந்திப்பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடி செட்டு. செவந்திப்பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடி செட்டு. சங்கரமா மேடைக்கிட்டு வேற போறேனே வேலைக்கொட்டு. தனப்பூரி மாமன் பார்த்து தெரிந்து சொல்லிட்ட மாறுலைய மாற்று.
அப்படி எல்லாம் இருந்துட்டாலும் அப்படி எல்லாம் சந்தோஷமா இருந்தாலும் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா காதல் வந்துருச்சு இல்லையா? காதல் வந்தோன்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, எனக்கு என்னென்ன பொன்பொருள் எல்லாம் பிடிக்கும், பொம்பளை பிள்ளைன்னு எடுத்துக்கிட்டாலே என்னென்ன பொன்பொருள் பிடிக்கும், எங்க கூட்டிட்டு போய் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னா மதுரை மேல்மாசி வீதி கூட்டிட்டு போயிட்டு நான் என்ன பொன்பொருள் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம எப்படி வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா, சக்கரை கட்டி சந்தன பெட்டி, இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. சக்கரை கட்டி சந்தன பெட்டி, இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. சக்கரை கட்டி சந்தன பெட்டி, இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. எப்பொழுது அசத்தும் உன்னுடைய நினைப்பு, என்ன செஞ்சு அழனும் என்னுடைய தவிப்பு. கொஞ்சமா நெஞ்சமா கொஞ்சமா என்ன சொல்ல? சக்கரை கட்டி சந்தன பெட்டி, இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. மயிலோடு உறவாட முடியாமல் மனமாட ரயிலோடு மலையேற படுத்தேனடி. ரயிலோடி வரும் முன்னே மயிலோடி வருவேனே நினைத்தேன் அதுபோல அடித்தாலும் துடித்தாலும் பிடித்தாலும் வளைத்தாயே இளமானே வசமாக. பலகாலம் வலை போட்டு மனைவியில் துளை போட்டு தொலைந்தாயே திருடல் பொருள். காதல் வரும்போது அவள் எனக்கு ஏது நீடிமேலும் கூடல் வளர்ந்து காலை ஒரு சேவல் வந்து கூவும் வரைக்கும். கட்டிக்கோ ஒட்டிக்கோ கிட்டவா கட்டலகா. சக்கரை கட்டி சந்தன பெட்டி, இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. இடுபோடு அழகான மடிபோடு உனக்காக மடித்தேனே உனக்காக. இடையோடு இடை சேர இதமான கொதிப்பேற பசும்பொன்னே உனை கொஞ்சம் விரலாலே தொடலாமா நகக்காயம் படலாமா இலக்கான திருமேனி அவிழ்த்தாகுமா. அடுக்காமல் தள்ளிக்காமல் அடைத்தாலும் பள்ளிக்காமல் இருந்தாலே தருவேனே இதுலோரமா. காயம் கனத்தோடும் வேகம் பிறக்க கூச்சலிடத்தோடும் நானும் தவிக்க கோவை வருவோம் என விளப்பறிப்பேன். கட்டிக்கோ ஒட்டிக்கோ கிட்டவா கட்டலகா. சக்கரை கட்டி சந்தன பெட்டி, அந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. எப்பொழுதும் அதட்டும் உன்னுடைய நினைப்பு, என்ன செஞ்சு அழனும் என்னுடைய தவிப்பு. கொஞ்சமா நெஞ்சமா கொஞ்சத்தா பஞ்சமா அம்மம்மா என்ன சொல்ல? சக்கரை கட்டி சந்தன பெட்டி, அந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. அப்படிலாம் இருந்துட்டாலும் அப்படிலாம் பொன்பொருள் வாங்கி கொடுத்து சந்தோஷமா வச்சிருந்தாலும் எப்படி பிறந்து வளர்ந்தோம் அப்படின்னு எடுத்து சொல்லணும் இல்லையா? அருப்புக்கோட்டை திருப்பத்தூரா, எனக்கு அர்ச்சனைச்ச சாயத்துண்டா. அருப்புக்கோட்டை திருப்பத்தூரா, எனக்கு அச்சடிச்ச சாயத்துண்டா. ஏழு பேருடன் பிறந்த நான் இளைய கண்ணி வெள்ளையம்மா. 7 பேரு உடன் பிறந்த இளைய அண்ணி வெள்ளையம்மா. அருப்புக்கோட்டை
பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அதுமா கையை பிடிச்சு தரத்தரன்னு இழுத்துட்டு போனார் இல்லையா? எங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டோங்க. கோயில்லையா? ஏங்க இப்படி கேவலமா யோசிக்கிறீங்க? தப்பு தப்பா யோசிப்பாங்க. கோயிலுக்கு எதுக்கு போவாங்க? நம்ம ஊர்ல இருக்க கோயில் எல்லாம் எத்தனை வாசப்படி இருக்கு? நம்ம ஊர்ல எல்லாம் 2 வாசப்படி இருக்கு, இல்லன்னா 1 வாசப்படி இருக்கு. மீனாட்சி அம்மன் கோயில்ல எத்தனை வாசப்படி இருக்கு? 4 வாசப்படி. 4 வாசப்படி இருக்கு இல்லையா? என் அண்ணங்க எல்லாருமே முட்டா பயலுங்க. எல்லாருமே முட்டா பயலுங்க. இப்பதான் தூக்க வரிசையில 4 வாசப்படி இருக்குன்னா 4 வாசப்படிக்கு 4 பேர் போகணும்னு வரமாட்டாங்க. அதனால நான் எப்படியாப்பட்ட பிள்ளை? நான் அறிவாளி பிள்ளை இல்லையா? அதனால 7 பேரும் தேடி வந்தாங்கன்னா என்ன பண்ணலாம்? நீ மட்டும் அறிவாளி, நாங்கெல்லாம் தூக்குவாளியா? முட்டா பயலுங்க. ஆமா. அதனால என் அண்ணங்க 7 பேர் தேடி வந்தாங்க அப்படின்னா ஒரு பாதையில வந்தா இன்னொரு பாதையில ஓடி போயிடலாம் அப்படின்றதுக்காக மதுரை மீனாட்சி அம்மனுக்கு போயிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு மீனாட்சி அம்மனை சாட்சியா வச்சு என்ன பண்ணிக்கிட்டோம்? வாழ்ந்தாலும் ஒருவராக வாழ்வோம், இருந்தாலும் ஒருவராக இருப்போம்னு சொல்லி சத்தியம் செஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சத்தியம் செஞ்சு வீடு திரும்பணும். யாரு கண்ணப்பட்டுச்சோ எவர் கண்ணப்பட்டுச்சோ தெரியல. எந்த சண்டாலையும் கண்ணப்பட்டுச்சோ, எந்த படுகாணி கண்ணு பட்டுச்சோ, கண்ணு பட்டுச்சு இல்ல, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கண் திருஷ்டி பட்டதுனால இல்லையம்மா என் அம்மாவுக்கு முடியல, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 15 வருஷங்கள் கடந்து ஓடிடுச்சு. 15 வருஷமா அவர் எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி இருக்கேன்னு அவருக்கும் தெரியாது. இதுக்கெல்லாம் 5 வயசு அறியா பருவ காதல் இல்லையா? வருவாருன்னு வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்கேன். வருவாருங்கிற நம்பிக்கையும் இருக்கு. எப்படி வரணும் அப்படின்னா முட்டு விட்ட முள்ளக்கோடு மச்சான் தொட்ட மஞ்சள் கிளி வைக்கப்பட்டு சொக்கி நிற்கிறது. அந்த அலை தன்னை என்ன கண்டு தண்ணிக்குள்ள வெக்கி நிற்கிறது. சொன்ன மாதிரியே வருவாருன்னு காத்துட்டு இருக்கேன். வந்தோன்னு என்ன பண்றீங்க சொல்லி அனுப்புங்க.
இருந்தாலும் ஓடோடி வருகிறேன். ரேஷ்மை வாயுங்கள்